ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில், அதாவது ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். மூலிகை எண்ணெயை தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து செம்பருத்தி பூ பறிச்சிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ இருந்துச்சுன்னா பறிச்சிக்கோங்க, இல்லை காஞ்ச பூ கிடச்சாலும் பறிச்சிக்கோங்க. மழை நேரம் நம்ம பூ எடுத்து காய வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி பூசண பூத்த மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வெயில் நேரம் நீங்கள் காய வச்சுக்கோங்க. மழை நேரம் கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு பூ பறிச்சிருக்கேன், ஆனால் அது வந்து மழை டைம்ங்கிறதுனால கொஞ்சம் வம்பாக போயிடுச்சு. அதனால் நான் ஒரு ரெண்டே பூ அன்னைக்கு ரெடி பண்ணுற அன்னைக்கு மட்டும் 2 பூ பறிச்சிக்கிட்டேன். இது வந்து செம்பருத்தி இலை ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி மூலிகை இலை கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா ஷாம்பு மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மருதாணி, வீட்டில் நிற்கிற மருதாணிலே ஒரு கைப்பிடி. அடுத்து வந்து கத்தாழை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ கத்தாழையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இது சோற்று கத்தாழை. இதில் வந்து முள்ளெலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதை பகுதி மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா இது வந்து கற்றாழை. இது என்ன அப்படின்னா கற்பூரவள்ளி இலை. இது வந்து ஹேர் டைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. கலர் மாறணும் அப்படின்னா இந்த இலையை நல்லா அரைச்சி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க அப்படின்னா அவுரி இலை, மருதாணி இலை, அது கூட இதையும் சேர்த்து ஹேர் டை ரெடி பண்ணுவாங்க. இது வந்து கற்பூரவள்ளி இலை, அப்படி இல்லைன்னா ஓமவள்ளி இலை சொல்லுவாங்க. இந்த இலையும் நான் அன்றைக்கி படிச்சிருக்கேன். இப்போ எல்லா இலையும் நீங்கள் காய வைக்க முடிஞ்சிச்சுன்னா காய வச்சு எடுத்துக்கோங்க. கத்தாழையை வந்து தொளி சீவி எடுக்கணும், அதாவது உள்ளே இருக்கிற சதைப்பகுதி மட்டும்தான் எடுக்கணும். இதுதான் கத்தாழை. சோத்து கத்தாழையை நான் என்ன சேர்ப்பேன் அப்படின்னா ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் நல்லா தடிமனாக இருக்கிற ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டில் இருக்கிறதே நான் என்ன செய்ய போகிறதில்ல அப்படின்னா யூஸ் பண்ண போகிறதில்ல. அது நீங்கள் குளிக்கிறப்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோத்து கத்தாழையில் வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் சோத்து கத்தாழையில் இந்த மாதிரி சைடில் இருக்கிற 2 தொழிலையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ இது உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த ஜெல் டைப்பு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சிலர் வந்து வெறும் தேங்காய் எண்ணெயில் சோத்துக்கத்தாழையை இந்த மாதிரி கட் பண்ணி காய்ச்சி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதோ நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சோத்துக்கத்தாழை வந்து எல்லா மூலிகை கூட சேர்க்க போகிறேன். ஒரு 12 மூலிகை வச்சுருக்கு. அது எல்லாமே சேர்த்து தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சோத்துக்கத்தாழையில் இருக்கிற ஜெல்லை எடுத்து இதையும் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த சோத்துக்கத்தாழையில் பாருங்கள், இது உள்ளே இருக்கிறது சதைப்பகுதி. இந்த 2 பக்கமும் நீங்கள் இந்த ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சதைப்பகுதி வந்து தனியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜெல் டைப்பில் இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேனில் சேர்த்து ஆட் பண்ணும்போது இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சோத்துக்கத்தாழை வந்து நல்லா பிசு பிசுன்னு நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஷாம்பு மாதிரி நல்லா நீங்கள் தேய்க்கப்போ நல்லா நுர வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் குளிக்கிறதுக்குமே இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சோத்துக்கத்தாழையை நீங்கள் எடுத்து நல்லா தலைக்கு தேய்ச்சிக்கலாம். ஃபேஸுக்குமே என்ன செய்வாங்க அப்படின்னா சோத்துக்கத்தாழை ஜெல்லு சேர்ப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த 12 வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து நான் வந்து காய வச்சு எடுத்துருக்கேன். சில பூக்கள் மட்டும் என்ன செய்யலை அப்படின்னா காய வைக்கலை. அதாவது இந்த செம்பருத்தி பூ மட்டும் எனக்கு வந்து காயலை மழை நேரத்துக்கு. மற்ற பூ எல்லாமே நான் வெயில் நேரம் காய வச்சு எடுத்தது. இது கருவேப்பிலை, இது வந்து மருதாணி இலை, செம்பருத்தி பூ, அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது என்ன அப்படின்னா ரோஸ்மேரி அப்படின்னு ஒரு இலை சொல்லுவாங்க. அந்த இலை நல்ல மணமாக இருக்கும். துளசி, அப்புறமா வெந்தயம், வெங்காயம், அப்புறம் கற்பூரவள்ளி, இது வந்து செம்பருத்தி பூ காஞ்சது, மருதாணி காய வச்சு எடுத்திருக்கேன். ரோஸுமே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பன்னீர் ரோஸ் வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளேவருக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக மணமாக இருக்கும் அந்த ஆயில். அதுக்காக நான் வந்து பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். அது காய வச்சும் எடுத்திருக்கேன். ஒரு 2 பூ வந்து ஃப்ரெஷ்ஷான பூவை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அதிகமாக சேர்க்கலை, குறைய தான் தைக்க போகிறீங்க அப்படின்னா குறையா சேர்த்துக்கோங்க. இன்னும் நீங்கள் நிறைய சேர்க்க போகிறீங்க, ரொம்ப மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமாக ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். கூடுதலாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 250 ml நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து வெறும் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். வெந்தயமும் வெங்காயமும் சேர்த்தாச்சு. இது ரோஸ்மேரி, அதை வந்து அந்த ரோஸ்மேரி இலை அப்படி சொல்லுவாங்க, அதை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து ரோஸ் பூவையும் காய வச்சு எடுத்திருக்கோம். இது மருதாணி சேர்த்தோன்னே அந்த எண்ணெய் கலர் எல்லாமே டக்குன்னு மாறிடும், அது வரைக்கும் பியூராக இருக்கும். மருதாணி சேர்த்து அடுத்த செகண்டே மாறிடும். இது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த ஹேர் ஆயிலுக்குனே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை தான். இது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது. இதை வந்து சிலர் வந்து ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த கீரையை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு மாதத்துக்கு மேலவே அந்த கீரையை நல்லா காய வச்சாச்சு. இப்போ அது எல்லாமே இப்போ அந்த கீரை நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பேனில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா இது வந்து கற்பூரவள்ளி அப்படி இல்லைன்னா ஓமவள்ளி எல்லாம் சொல்லுவாங்க. இதுவும் காய வைக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துட்டேன். துளசியுமே ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்கேன். அந்த விதைகளோடு சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த மணமாக இருக்கும் அந்த எண்ணெய். நம்ம வந்து தலைவலி எல்லாமே தனித்தனியாக துளசி தைலம் அந்த மாதிரிலாம் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த கற்பூரவள்ளி இலையும் துளசியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் வைக்கிறப்ப நமக்கு வந்து தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. அதுக்காக தான் இந்த மூலிகை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலையில் வந்து ஒரு பவுல் நிறையா எடுத்து வச்சுருக்கேன்னா, அதிகமாக சேர்த்துருக்குது கருவேப்பிலையில். நம்ம கருவேப்பிலையில் வந்து எண்ணெயில் மட்டும் சேர்க்கக்கூடாது. டெய்லி ஒரு 2-3 பீஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ் இலை 2-3 நாள் தொடர்ந்து நம்ம வந்து டெய்லி ஒரு 2-3 இலை சாப்பிட்டுட்டே வந்தாலும் அந்த முடி குறைவு வந்து உடனே ஸ்டாப் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. டெய்லி நம்ம வந்து வெளியில் தேய்க்கிறத விட 2 இலை 3 இலை என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலையில் நம்ம சாப்பிட்றது மூலமாகவும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது கூட நான் கத்தாழையும் சேர்த்துட்டேன். கத்தாழையும் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் அந்த எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிடும். கத்தாழையில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா உரிய ஆரம்பித்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். அந்த கத்தாழையில் இருக்க ஜெல் எல்லாமே, கத்தாழையில் இருக்க ஜெல் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். ஹேர் ஃபாலுக்கு வந்து ரொம்ப முக்கியமே உடல் ஹீட்டு தான். பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா முடி ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். அப்புறம் டேண்ட்ரஃப் இருந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். செம்பருத்தி பூ இது, அதுக்கடுத்து வந்து செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து கிடச்சிச்சு, அதனால் நான் அதை ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துட்டேன். ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது ரோஜா இதழ்களையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து நல்ல மணமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் ரோஸ் வந்து சேர்த்துருக்கேன். செம்பருத்தி பூ வந்து ரொம்ப ஹேருக்கு நல்லது அப்படிங்கிறதுனாலே அதை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவு வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ ஓரளவு நல்லா ஹேர் ஆயில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் வந்து கண்டிப்பாக அவ்வளோ மூலிகையுமே எண்ணெயை நல்லா குடிக்கும். அதனால் நம்ம வந்து கூடுதலாக நீங்கள் எண்ணெய் சேர்க்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் நான் இது கூட என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் திரும்பவும் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு வெயிலில் வந்து நம்ம டெய்லி ஒரு வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா வெயிலில் இந்த எண்ணெயை வச்சிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும். ஏற்கனவே நம்ம வந்து சூடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதிலே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும். இருந்தாலும் உடனே நம்ம எடுத்து வைக்காமல் ஒரு ஒன் வீக் டெய்லி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல சன்லைட்டில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு துணி போட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு மேலவே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன் வெயில. இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டினா ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரேஷன் வேட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல காட்டன் துணி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபில்ட்ரு இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம டீ காஃபி எல்லாம் எடுக்கிற ஃபில்ட்ரு வந்து இதுக்குன்னு ஒரு தனியாக ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க சிலர். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதிலையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி துணியை வச்சே ஃபில்ட்ரு பண்ணிவிடுவேன். அப்போ தான் ஆயில் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. சிலர் வந்து ஃபில்டரில் யூஸ் பண்ணப்போ நம்ம வந்து டைமும் கொஞ்சம் அதிகமாகும். இதுனா மொத்தமாக இருக்கிற எல்லா லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போது நம்ம கரிசலாங்கண்ணி எல்லா இலையுமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த இலை எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் நமக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஆயில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதை நம்ம திரும்ப வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம். திரும்பவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வடிகட்டின இந்த துணியில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு 100 ஆயில் இல்லை 200 ml ஆயில் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். தூர போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து வடிகட்டின எண்ணெய் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா
நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பாட்டிலில் சேர்த்துருக்கேன். எனக்கு ஒரு 100 ml கம்மியாக இருந்துச்சு. 100 ml வந்து நம்ம இந்த இலையெல்லாம் சேர்த்ததுனால குறைஞ்சிருந்துச்சு. அதனால் நான் ஒரு கூடுதலாக ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்து வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோவுமே நம்ம வீட்டில் உள்ள மூலிகையை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் வந்து நம்ம கடையில் கொடுத்து ஒவ்வொருத்தட்டையாக நம்ம வாங்கினோன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹேர் க்ரோத்தும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஹேர் ஃபால் ஆகாது. ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். உடல் ஹீட்டு, அதாவது பாடி ஹீட் ரொம்ப இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும். ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு இன்டேக்காகவும் எடுக்கணும். வெளியிலேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டேக்காக ஆயில் எடுக்கக்கூடாது. ஹெல்த்தியான ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டம் தான் இன்டேக் பண்ணணும். இந்த ஆயில் வந்து ஒன்லி ஃபார் ஹேருக்கு மட்டும்தான், அவுட் லேயருக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ.